10ஆம் கிளாஸ் பரீட்சை கிடையாது. இங்க எவ்வளவு பேர் எல்கேஜி எல்லாம் படிச்சவங்க? எல்கேஜி எல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல மேக்ஸிமம். அப்ப யோசிச்சு பாருங்க, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எய்த், நைன்த், 10th 12 வருடம் நீங்கள் படித்த படிப்புக்கான ரிசல்ட் தான் 10ஆம் கிளாஸ் ரிசல்ட். வெறும் 10ஆம் கிளாஸ் ரிசல்ட் இல்லாது. 12ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க 14 வருஷம் நீங்க படிச்ச படிப்போட ரிசல்ட் தான் 12ஆம் கிளாஸ் ரிசல்ட். So don't waste your time, use this opportunity. This is your time. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கானது. நாளைக்கு நீங்க நினைச்சாலும் கிடைக்காது. ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கு வங்கியில ஒரு கணக்குல பணம் வரவு வைக்கப்படுவதை போல கடவுள் 86,000 சொச்சம் வினாடிகளை வரவு வைக்கிறான் அப்படிமாங்க. 24 மணி நேரத்துக்கு எத்தனை வினாடியோ அத்தனை வினாடி உங்கள் வங்கி கணக்கில் அது தினந்தோறும் காலையில டெபாசிட் பண்ணப்படுகிறது. அதை பயன்படுத்துவது பயன்படுத்தாதது உங்களுடைய வேலை. பயன்படுத்தாம வச்சிருப்போம், நாளைக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம் நீங்க நினைச்சீங்கன்னா நாளைக்கு காலையில் லேப்ஸ் ஆயிடும், யூஸ் பண்ண முடியாது. Don't waste your seconds and minutes. Each second counts. ஆம்புலன்ஸ்ல பரபரப்பா நீங்க போறப்ப பல்வேறு மனநிலைகள் ஓடும் இல்லையா? ஆம்புலன்ஸ்ல யாரையும் கூட்டிட்டு போறப்போ என்னென்னமோ நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். உண்மையிலேயே ஆம்புலன்ஸ்லயும் கோல்டன் டைம்னு ஒன்று சொல்லுவாங்க. இங்க டாக்டர் கூட இருந்தா அது எத்தனை நிமிஷங்கிறது எனக்கு தெரியல. ஐ திங்க் லெஃப்ட் நவ. அடிபட்ட எவ்வளவு நிமிஷம் டாக்டர்? அடிபட்ட இடத்துல இருந்து ஆபரேஷன் தியேட்டருக்கு 20 நிமிஷமா ஏதோ ஒரு டைம் சொல்லுவாங்க. அப்ராக்சிமேட்லி 20 minutes or 30 minutes டிபெண்ட்ஸ் ஆன் த இன்ஜுரி. ஓகே, அது அங்க இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கக்கூடிய அந்த டாக்டருக்கு அது தெரியும். இவ்வளவு நேரத்துக்குள்ள இவரை நீங்க ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு போயிட்டு அவரை காப்பாத்திடலாம் அப்படி ஒன்று இருக்கும். அத பேர் கோல்டன் டைம்னு சொல்லுவாங்க. அந்த கோல்டன் டைமை அனுபவிக்கிறவனுக்கு தான் அது தெரியும். அந்த பரபரப்புக்கு நீங்க உங்களை அறியாம ஒரு ஆம்புலன்ஸ்க்கு இடம் கொடுக்கிறதுக்கான காரணம்னா அது கோல்டன் டைம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உயிருக்கு போராடி கொண்டிருப்பவனுக்கு இத்தனை நிமிடத்துக்குள் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள அவனை கூட்டிட்டு போயிட்டா டாக்டர்களால் அவனை காப்பாத்திட முடியும். ரைட்? சேம் as that you are an ambulance. ஆனா நெகட்டிவ் டோன்ல பார்க்காதீங்க. This is your time. எல்லா வாகனங்களும் உங்களுக்காக ஒதுங்கி வழிவிடட்டும். தயவு செய்து நீங்க இழுத்து டிராபிக் உங்க மேல போட்டுக்காதீங்க. செல்போன் டிராபிக்கை தூக்கி போட்டுக்காதீங்க, டிவி டிராபிக்கை போட்டு தூக்கிக்காதீங்க, சினிமா டிராபிக்கை போட்டு தூக்கிக்காதீங்க. நீங்களா உங்க மேல தூக்கி அள்ளி அள்ளி போட்டு தூக்கி அப்படியே போட்டு பண்ணாங்க. தென் தயவு செய்து படிக்கிற பிள்ளைங்க, அது 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ல எந்த கிளாஸ் ஆகினாலும் இருக்கணும், ஒரு விஷயம் அம்மா அப்பா சொல்றதை கேட்காதீங்க. அது என்னன்னா அவனுக்குலாம் நீ சொல்லி கொடுக்காத அப்படிமா. தயவு செய்து கேட்காதீங்க. எந்த புள்ள சொல்லி கொடுக்குமோ அந்த புள்ள தான் ஜெயிக்கும். எந்த புள்ள சொல்லி கொடுக்குமோ அந்த புள்ள தான் ஜெயிக்கும். யோசிச்சு பாருங்க, உங்களோட 1ஆம் கிளாஸ்ல இருந்து படிச்ச ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பொய் சொல்றதை விட கேவலம்னு ஒண்ணு இருக்கா? இந்த கல்வி என்னத்தை சொல்லி தருது? நம்முடைய வீடுகள் என்னத்தை சொல்லி தருது? உங்களோடு ஒண்ணு மண்ணா தெரிஞ்சவன், நல்லது கிட்டதுக்கு கூட வந்தவன், உங்களுக்காக தவறை ஏற்றுக்கொண்டு வாத்தியார் கையில் அடி வாங்கினவன், உங்களுக்கு பிரச்சனை வந்த போது சப்போர்ட் பண்ணி உங்க வீட்டுல வந்து நின்னவன், உங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறவ தன் கையில் இருக்கக்கூடிய காசு எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவன், இப்படிப்பட்ட ஒரு நண்பன் கிட்ட 10ஆம் கிளாஸ் பரீட்சை நேரத்துல படிச்சிட்டியான்னு கேட்டா படிக்கலடான்னு சொல்றதை விட ஒரு மோசமான வார்த்தை இருக்கவே முடியாது. டோன்ட் டூ தட். கல்வியுடைய அடிப்படை நோக்கம்ங்கிறது அறம். பொய் சொல்லக்கூடாது. அதானே? அதுதானே முதல்ல. பொய் சொல்லாத பிள்ளை தானே நல்ல பிள்ளை. படிக்கிற பிள்ளை நல்ல பிள்ளைன்னு மாத்தி வச்சிருக்கீங்க. 15 வருஷத்துக்கு முன்னால எல்லா வீட்டுக்குள்ளேயும் பொய் சொல்லாத, பொய் மட்டும் சொன்னா காலை ஒடிச்சிருவேன்னு சொன்னாங்க, நாக்க அறுத்துருவேன்னு சொன்னவளா உண்டு. வேற எந்த தப்பு பண்ணாலும் உன்னை மன்னிச்சிருவேன், பொய் சொன்ன கட்டி வச்சு அடிப்பேன்னு சொன்ன வீடுகள் உண்டு. கவனிச்சு பாருங்க, உங்க வீட்டுக்குள்ளே பொய் சொல்லாதங்கிற வார்த்தை குறைஞ்சு போச்சு. தெருமுழுக்க சொன்னாங்க, சித்தப்பன் சொன்னா, பெரியப்பன் சொன்னா, போற வரவளம் சொன்னா, பொய் மட்டும் சொல்லாதன்னா. நம்ம வீடுகள் ரொம்ப சௌகரியமாக சாதுரியமாக பொய் சொல்லாதங்கிற வார்த்தையை நிறுத்திடுச்சு. கவனிச்சு பாருங்க. கடைசியாக பொய் சொல்லாதே அப்படி நீங்க சொன்னது எப்போது? சொல்றோம் இல்லைன்னு நான் சொல்லல. ஏன்னா நமக்கே என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, லேசா பொய் சொன்னா தான் இந்த சமூகத்துக்குள்ள பொழப்பு நடத்த முடியுங்கிற ஒரு கரப்டட் மைண்ட இந்த பிள்ளைகளுக்குள் திணிக்காது. படிச்சா படிச்சேன்னு சொல்லுங்க, படிக்கலன்னா படிக்கல சொல்லி கொடுன்னு சொல்லுங்க. அந்த பெரியவர்களுடைய மனசு உங்களுக்கு வர வேண்டாம். பகிர்தலில் மட்டும்தான் எல்லாம் பெருசாகும். அன்பு பகிரும் போதுதான் பலப்படும், கல்வியும் பகிரும் போதுதான் பலப்படும். அன்பும் கல்வியும் தான் இந்த உலகத்தை நடத்துது. டோன்ட் லை அட் எனி காஸ்ட். நீங்க பரீட்சையில பெயிலா போனா கூட பரவாயில்ல, பொய் சொல்லக்கூடாது. அறத்திற்கு புறம்பாக செய்வதுதான் கல்விக்கு புறம்பாக செய்வது. கஷ்டப்பட்டு ஆளாளப்பட்டு படிச்சு ஒரு பெரிய இடத்துக்கு வந்து ஒரு பெரிய பதவியில நாளைக்கு நீங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு லஞ்சம் வாங்குவீங்கன்னா உங்க கல்வி தோத்துருச்சு பாஸ், இல்லையா? அறம் செய்ய விரும்ப 60 சினம் சொல்லி கொடுத்த கல்வி தோத்துருச்சே. எல்லாம் பண்ணி கை நிறைய காசு இருந்தும் கையேந்து நிற்கக்கூடிய ஒருத்தங்கிட்ட 10 காசு போறதுக்கு உங்க மனசு யோசிச்சுன்னா உங்க கல்வி தோத்துருச்சு. கல்விங்கிறது பேக்கேஜ், அது ஒழுக்கம் எல்லாம் சேர்ந்து. அதனாலதான் படிச்சவனை பார்த்து கேட்கிறேன், நீ எல்லாம் படிச்சவனா அப்படிங்கிறோம். ரோட்டோர கடையில ஒருத்தங்கிட்ட அசிங்கமான கெட்ட வார்த்தை பேசி ஒருத்த பேசல, ஒரு சமூகம் என்ன கேள்வி கேட்குது, நீ எல்லாம் படிச்சவனான? ஏன்னா படிச்சவன் அப்படி சண்டை போடக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறோம், படிச்சவன் பொய் சொல்லக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறோம். படிச்சவனா இப்ப ஊர்ல ஒரே கிராமம் தான் வச்சிருக்காங்க, நல்ல மார்க் எடுத்தவன், 500க்கு 490 மார்க் எடுத்தவன் படிச்சவன். 500 இப்பெல்லாம் 480 மார்க் எடுத்தாலே ஃபெயில் ரேஞ்சுக்கு ட்ரீட் பண்றாங்க, அழுகுறாங்க. எந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஏறி போய் உட்கார்ந்துருக்கு தெரியுதா? 2 வருஷத்துக்கு முன்னாலே 3 வருஷத்துக்கு முன்னாலே அன்பார்ச்சுனேட்லி ஹர்ட் திஸ் நியூஸ். நீங்களும் படிச்சிருப்பீங்க.
தோழிகள் 2 பேருக்குள் போட்டி, உன்னை விட நான் மார்க் எடுப்பேன், உன்னை விட நான் மார்க் கூட எடுப்பேன். ஒரு மார்க் நம்ம கம்மி எடுத்துக்கு ஒரு பிள்ளை செத்து போச்சுங்க. கொண்டாந்துருவீங்களா அந்த பிள்ளையில? தயவு செய்து பயப்படாதீங்க, இந்த பிள்ளையெல்லாம் தோக்காது, அந்த காலம் முடிஞ்சிருச்சு. உலக நாடுகளே உங்கள் பிள்ளைகளை பார்த்துதான் பயப்படுகிறது. I just wanted to tell you this people. இந்தியாவுடைய ஜிடிபியை பார்த்து உலக நாடு பயப்படல. அவ்வளவு இளைஞர் பட்டாளங்க உட்கார்ந்துருக்கான், அடிச்சு தூக்கிடுவான்னு தெரியும், அதுக்கு தான் பயப்படுறானு. நீங்க நம்ம பிள்ளைகளை பார்த்து பயப்படுறீங்க, பயத்தை தூக்கி அவன் மேல திணிக்கிறீங்க. பயப்படாதீங்க, ஒரு நாளும் பயப்படாது. இந்த பிள்ளைகள் தோற்பதற்காக பிறந்த பிள்ளைகள் இல்ல, நம்ம அப்படித்தான் வளர்த்திருக்கோம். எங்க விழுந்தாலும் எந்திரிச்சு நிக்கணும்னு சொல்லி தான் வளர்த்திருக்கோம். மனுஷ மக்கள் முக்கியம் சொல்லி தான் வளர்த்திருக்கோம். குறைஞ்சு போச்சுனாலும் அது அப்படி சொல்லி தான் வளர்க்கிறோம். ரைட்? தயவு செய்து பணத்தை நோக்கி அவர்களை அனுப்பாதீர்கள், படிப்பை நோக்கி அனுப்புங்க. எஜுகேஷன் இஸ் விஸ்டம். எஜுகேஷன் இஸ் நாட் தி வே டு ரீச் ஏடிஎம் மிஷின்ஸ். ஏடிஎம்களை சென்று அடைவதற்கான பாதை அல்ல கல்வி. சமூக சீர்திருத்தத்தை உருவாக்குவதிலே நோக்கம் தான் கல்வி. நீங்கெல்லாம் படிக்கணும் நான் சொல்றதுக்கு பின்னால பல்வேறு காரணங்கள் இருக்கு. நீங்க சம்பாதிக்கணுங்கிறதுக்காக சொல்லல. உங்களை மாதிரி ஒரு சாதாரண பின்புலத்திலிருந்து இங்க உட்கார்ந்துக்கூடிய ஒரு பிள்ளையோ ஒரு பையனோ படிச்சு நீங்க ஜெயிச்சீங்கன்னா you will become an inspiration to someone. இந்த வாரம் அந்த அண்ணன் படிச்சான், கஷ்டத்துக்கு படிச்சான், ஆளானா நல்ல வேலைக்கு போனா, கை நிறைய சம்பாரிச்சா, 4 பேருக்கு செஞ்சான். அவனமா நானும் படிக்கணும், ஆளாகணும், 4 பேருக்கு செய்யணுங்கிற எண்ணத்தை நீங்க அடுத்தவன் விதைக்கிறீங்க. அப்படி விதைச்சா தான் நீ ஜெயிச்சவன். மார்க் எடுத்தவன் ஜெயிச்சவன் கிடையாது, நல்லெண்ணத்தை விதைக்கிறவன் ஜெயிச்சவன். அதுக்காக படி. and you need to come up in your life. வறுமையை தோற்கடிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, உங்களுடைய எல்லா இயலாமைகளையும் தோற்கடிப்பதற்காக. யோசிச்சு பாருங்க, அழுகின வாழைப்பழத்தை தின்னுட்டு இருக்க உங்க அப்பனுக்கு பதில் சொல்றதுக்கு உங்க கல்விக்கு வக்கலன்னா அந்த கல்விக்கு என்ன நியாயம் இருக்கு? காலம் முழுக்க ஒரே ஒரு மஞ்ச கயிறை மட்டும் போட்டுக்கிட்டு தங்கம் உள்ள இருக்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டு பிள்ளைக்காகவே எல்லாத்தையும் செய்யற ஒரு அம்மாவுக்காக நீங்க திரும்ப என்ன செய்ய போறீங்க? இட்ஸ் ஹை டைம் ஃபார் யூ கைஸ். சின்னதாலாம் யோசிக்காதீங்க, பெருசா யோசி. அகலமாக யோசிக்கிறவன் தான் லைஃப்ல ஜெயிப்பான். சின்ன சின்னதால யோசிக்காதீங்க. நம்ம படிச்சு ஆளாயி அம்மா அப்பாவுக்கு பட்டுப்புடவையெல்லாம் எடுத்து கொடுக்கணும், ரொம்ப சின்ன விஷயம். படிச்சு ஆளாயி அம்மா அப்பா ஃபிளைட்ல கூட்டிக்கணும், ரொம்ப சின்ன விஷயம். படிச்சு ஆளாயி நல்லா சம்பாரிச்சு அம்மா அப்பா கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஃபிளைட் வாங்கணும், அதுதான் கற்பனை, அதுதான் கனவு. That will happen. Don't worry about the negative words. காந்தி அற்புதமா சொல்வார், first they ignore you. First they ignore you. Many people will be there. நம்ம சொந்தக்காரன் இருப்பான், தெரிஞ்சவர் இருப்பான், நீ எல்லாம் படிச்சு கிழிச்சமாய். First they ignore you, then they laugh at you. அடுத்து அவர்கள் உன்னை பார்த்து சிரிப்பார்கள். First they ignore you, முதலில் அவர்கள் உன்னை புறக்கணிப்பார்கள். Then they laugh at you, அடுத்து அவர்கள் உன்னை பார்த்து சிரிப்பார்கள், நீ எல்லாம் கிழிச்சா. Then they fight with you. Then they fight with you. அடுத்து அவங்க கூட சண்டை போடுவான், நீ நாளைருவியா, நீ பெரியவனா, நான் பாத்துறேன்டா, நீ எல்லாம் வந்து கிழிச்சிருவியான்னு. Finally you win அப்படிங்கிறார் காந்தி. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு நீ ஜெயிச்சிருவா அப்படிங்கிறார். இக்னரன்ஸ் பத்தி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதிராக சொல்லப்படக்கூடிய நெகட்டிவான வார்த்தையை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு இலக்கம் மட்டும் தான் இருக்கு, அடிக்கணும், தூக்கணும், ஜெயிக்கணும், மார்க் எடுக்கணுங்கிறது இல்ல. இந்த சமூகத்திலே வறுமையை தோற்கடிப்பதற்காக படியுங்கள், இல்லாதவனை அடுத்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக படியுங்கள். ஒரு ஏழை இந்தியன் ஒருபடி நகர்கிற போது இந்தியா ஒருபடி நகருது. If a move towards success is not just the success of yours or the individual, it is the success of the nation, not the state or the family. You are not a single person. நீங்கள் என்பது நீங்கள் அல்ல, நீ என்பது நீ என்று, நான் என்பது நான் என்று. இந்த சமூகத்துடைய ஒட்டுமொத்த கூட்டம் தானா? நான் இங்க வந்து நிக்கிறேன்னா கோபிநாத் கிடையாது. அவர் சொன்னார், என்னையும் என் தன்னம்பிக்கையும் என்னை விட அதிகமாக நம்புகிறேன் என்னுடைய அப்பாவுக்கு சமர்ப்பணம். Honestly I will tell you, எங்க அப்பா நினைச்சிருந்தாரா ஒழுங்கா அந்த வேலையை பாரான்னு சொல்லிக்கலாம். ஒரே வார்த்தை சொன்னார், ஓடுறா, உன் கனவு பின்னால ஓடு, ஒரு நாளும் பயப்படாதனார். நிக்கிறேன், அவ்வளவுதான். நான் இல்ல, கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனியில் எனக்கு வேலையெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க 3000 ரூபாய்க்கு. அப்ப பெரிய சம்பளம், அது இப்பவும் பெரிய சம்பளம் தான். 3 நாள் தான் எனக்கு முடிஞ்சு, அதுக்கு மேல முடியல. 3 நாள் கழிச்சு 15 கார்டு ஒன்று வாங்கி எங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதினேன். அப்பா, நான் இதற்கு தயாரிக்கப்பட்டவன் இல்லை என்று நான் நினைக்கிறேன், என்னுடைய கனவுகள் வேறாக இருக்கிறது, அதன் பின்னால் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. அந்த லெட்டரை படிச்சுட்டு எல்லாரும் திட்டினாங்க, இவன் மல்லிகை கல்ல பொட்டில தான் படிப்பான், நடு ரோட்ல நீ நிக்கல அப்படிலாம் சொன்னாங்க. எங்க அப்பா மட்டும் தான் சொன்னார், இன்றைக்கு இருக்கிற வறுமைக்காக உன்னுடைய கனவுகளை நீ தூரப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை, கனவுகளின் பின்னாலோடு நீ ஜெயிப்பனார். என் தந்தை கொடுத்த நம்பிக்கை தான் என்ன நிறுத்துச்சு, என் அறிவில்லை. நான் என்பது நான் அல்ல, எனக்காக பாடுபட்ட ஆசிரியர்களின் தொகுப்பு நான், எனக்காக உதவி செய்த நண்பர்களின் தொகுப்பு நான், எனக்காக நம்ம விட்டு பயலாவே அப்படின்னு சொன்ன முகம் தெரியாத லட்சக்கணக்கான மனிதர்களின் தொகுப்பு நான், எனக்காக நல்லது கெட்டதெல்லாம் பண்ண எல்லோருடைய தொகுப்பு நான். உங்களின் தொகுப்பு தான் நான், என்னுடைய தொகுப்பு தான் நீங்கள். உங்களுக்கு அந்த எண்ணம் தான் வரணும், நீங்க தனியால் கிடையாது. உங்கள் வீடுகளும் உங்கள் சமூகமும் உங்களை தனியால் என்று சொன்னால் நம்பாதீர்கள். You is not you, you are the society. நீங்க நான் 3 வேளை சோறு போதும் இல்லையா? படிச்சு 3 வேளை சோறு போதும், 7000 ரூபாய் சம்பளம் போதுமா? 1000 பேருக்கு சோறு போடணும், லட்சமா சம்பாதிக்கணும், கோடியில கொண்டாந்து கொட்டணும், அதுக்கு படி, தானா படிப்பான். 3 வேளை சோத்துக்கு போலாம், பிள்ளையெல்லாம் படிக்காது, அது உங்க காலெல்லாம் மலையேறி போச்சு.